இன்னைக்கு காலையில எந்திரிக்கும்போதே நல்ல கனவு. அது பளிச்சுச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடவுள வேண்டிக்கிறேன் அது பலிக்கணும் அப்டின்ட்டு. இன்னைக்கு இனியாப்ப லஞ்சுக்கு பெருசா எதுவும் செய்ய போறதில்ல. சாப்பாடு வச்சா போதும். நேத்து வச்ச கத்திரிக்காய் குழம்பு இருக்கு. பொரிக்கிற மாரி வேற காய் எதுவும் இல்ல. சரி முட்டை பொடிமாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உல வச்சு அரிசியெல்லாம் போட்டு விட்டுட்டு, வெளியில கோலம் போடலான்னு போய் பார்த்தா, நல்லா சிலு சிலுன்னு காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தூறலும் வந்துருச்சு. அந்த தூறல் போடும்போது நான் எப்பவுமே செடிகள்ட்ட போயிருவேன். ஏன்னா, அந்த செடிலாம் மழை தண்ணி படாத இடத்துல இருந்துச்சுன்னா, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வருவேன். வானமே நல்லா இருண்டு கருங்கும்முன்னு சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில தூறல் வந்துருச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுருப்பேன். கீழ வேற சாப்பாடு வச்சுட்டு போயிருந்தேன்னா, கரெக்ட்டா வந்ததுமே வடிச்சுட்டு பொடி மாஸுக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தேன். கரண்ட் போயிருச்சு. ஜன்னல் வழியா வெளிச்சம் இருந்தது. அதிலேயே பொடி மாஸ்லாம் போட்டு எடுத்துட்டு, இனியாப்பாவுக்கு லஞ்ச்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டேன். அவங்க அப்பா கிளம்புற வரைக்கும் இல்லாத பாசம், அந்த கேட்டுக்கிட்ட போனா மட்டும் எப்படிதான் வரும்னு தெரியல. கூப்பிட்டு கூப்பிட்டு முத்தம் குடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி கார்னர்ல திரும்புற வரைக்கும் திரும்பி பாய் சொல்லிக்கிட்டே இருப்பானா, அவரும் நின்னு நின்னு பாய் சொல்லிட்டு தான் போவாரு. டேய் ஒரு காலத்துல இதெல்லாம் எனக்கு கிடைச்சுச்சு. சரி போங்கடா நல்லா இருங்கடா அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு தம்பி நெய் கொண்டு வந்திருந்தாங்க. வீட்லயே செஞ்ச நெய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி வரவங்க கிட்ட நான் வாங்குவேன். எப்போ ஒரு அக்கா கொண்டு வருவாங்க. சூப்பரா இருக்கும். இதுவும் வாசனையும் சூப்பரா இருந்தது. அப்படியே ஒரு 1/4 லிட்டர் மட்டும் வாங்கி வச்சுட்டு, பால் இருந்தது. அந்த மலைக்கு நல்லா டீ போட்டு குடிக்கலாம்னு இஞ்சிலாம் நச்சு போட்டு, சூப்பரா ஒரு டீய போட்டு வாசல்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். சுகன்யா சதீஷ்குமார் அவங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய். மீண்டும் சந்திப்போம். டாடா.